ஆண்கள் புரிஞ்சுக்க வேண்டியது, உங்க வீட்ல இருக்கிற பெண்கள், அவங்க முன்னுக்கு வரணும்னு நெனச்சா, அவங்க கிட்ட ஒரு ஸ்பெஷல் ஸ்கில் இருந்தா, அவங்க சாதிக்கிறது உங்களுக்கும் பெரிய சாதனை தான். உங்களுக்கும் அது பெருமை தான். அத புரிஞ்சுக்கங்க. ஒரு ஆண் மட்டும் சாதிக்கணும், ஒரு ஆணுக்கு மட்டும் பேர் கிடைக்கணும், அப்படின்னு அவன் ஒரு பெண்ண தன்னுடைய தேவைகளுக்காக, "நீ சமைச்சு வைப்பா, நான் போய் வெளிய போய் சாதிச்சுட்டு வரேன்லாம்" இது நல்லது இல்ல. எல்லாருக்குமே வாழ்க்கை சமமானது தான். ஒரு பெண்ணுகிட்டயும் திறமைகள் இருக்கு. எவ்வளவோ திறமைகள் இருக்கு. அவங்களும் முன்னுக்கு வரட்டுமே, அவங்களும் சாதிக்கட்டுமே. அது உங்களுக்கு தானே பெருமை. என் ஒய்ஃப் வந்து ஷி இஸ் அன் அச்சீவர். அவங்க வந்து ஒரு சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்றது ஒரு பெருமை தானே. அந்த ஜெண்டர வச்சு ஏன் வந்து அவங்கள டாமினேட் பண்ணணும்? அப்ப அவங்க ஒரு விஷயத்துல இன்வால்வ் ஆகி அதுல பிராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அது கத்துக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா, அந்த டைம அவங்களுக்கு குடுங்க. நீங்க போய் வீட்டு வேலை செய்யலாம். தப்பே கிடையாது. இப்ப நீங்க ஒரு எக்ஸாம்க்கு படிக்கிறீங்க. நீங்க ஒரு ப்ரமோஷன் வாங்குறீங்க. ஒரு இடத்துக்கு போறீங்க, வேலை செய்றீங்கன்னா, உங்களுக்கு அவங்க சப்போர்ட் பண்றாங்கல்ல. அது நீங்க ஏன் அவங்களுக்கும் செய்யக்கூடாது? ஸோ ஆண்களும் சப்போர்ட் பண்ணணும். பெண்கள் சாதிக்கணும்னு முன் வராங்க. அவங்க கிட்ட டேலண்ட் இருக்குன்னா அப்ரிஷியேட் பண்ணுங்க. சப்போர்ட் பண்ணுங்க. டேக் அப் த ஜாப்ஸ் லைக் வீடு கூட்டுறது இதெல்லாம் வந்து நம்ம எல்லாருமே சமமா செய்யக்கூடிய விஷயம் தான். செய்யலாம். ஆண்களும் செய்யலாம்.